ஹலோ entrepreneurs வணக்கம். உங்கள் பிஸ்னஸை ஆன்லைனில் அண்ட் ஆஃப்லைனில் எப்படி க்ரோ பண்ணுறது? எனக்கு என் பிஸ்னஸ் பண்ண மட்டும்தான் தெரியும், பட் அதுக்கு எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறது, எப்படி புது கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வருதுன்னு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்கு தான். வணக்கம், நான் சரண்யா நாராயணமூர்த்தி. லாஸ்ட் 8 இயர்ஸாக 2 கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம். மோர் தென் 200 கிளைண்ட்ஸ்க்கு அவங்களோட பிஸ்னஸை டிஜிட்டலி அண்ட் ஆஃப்லைன் க்ரோ பண்ணுறதுக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட்லி ஆன்லைன் எடுத்துக்கலாமா? ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து இப்போ ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஆம்ப்ளிஃபை அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து ஜஸ்ட் லைக் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன், உங்களால் ஒரு அளவுக்கு தான் வந்து நான் பேசுகிறத கேட்க முடியும், கரெக்டாக? அது இது நான் மைக்கில் பேசினேன்னா அட் அ டைமில் நிறையா பேர் கேட்கலாம். இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்னால வந்து யாருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, உங்கள் ப்ராடக்ட் உங்கள் சர்வீஸ் யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்கள் இன்னும் நிறையா பேருக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்கோட முக்கியமான வேலை. மார்க்கெட்டிங் பண்ணுறதுல இருந்து ரிசல்ட்டாக வர்றது தான் சேல்ஸ். அதாவது உங்களுக்கு ஓவராலாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால நிறையா பேருக்கு தெரியறதுனால அவங்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு அவங்க வந்து அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த என்டையர் ப்ராசஸ். இதை வந்து நம்ம எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி நம்ம 2 விஷயம் முக்கியமாக பண்ணணும். ஒன்று, நம்ம பிராண்டை பற்றி நிறையா பேருக்கு தெரிய வைக்கணும். ரெண்டாவது, அந்த தெரிய வைக்கிற போது அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகி அந்த ட்ரஸ்ட்னால அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்கணும். இந்த 2 விஷயம் தான் நம்ம முக்கியமாக பண்ணணும். இப்போது இதை எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல எடுத்துக்கலாம். எப்படி வந்து நிறையா பேருக்கு வந்து தெரிய வைக்கிறது. இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் அப்படின்னு பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு ரைட் ஆடியன்ஸ் வேணும், எங்கே நமக்கான சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு அதிகமான லீட் ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது, எங்கே இருக்க கஸ்டமர்ஸ்க்கு நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் அவங்கக்கிட்ட நம்ம பிராண்டிங்கை எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட பட்ஜெட்ஸ் வந்து நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸ் பில்போர்ட்ஸ் வைக்கலாம், ஹோர்டிங்ஸ் வைக்கலாம், ஒரு என்டையர் பஸ்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வைக்கலாம். ஆர் இன்னும் வந்து நான் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணணும், இன்னும் வந்து எனக்கு ஹியூஜ் பட்ஜெட்ஸ் இருக்குது அப்படின்னா வெரி ஹை லெவல் பிராண்ட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம், என்டோர்ஸ்மெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ஒரு ஸ்மாலர் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, இந்த டைமில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒன்று, நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் டேரெக்டாக நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுற அளவுக்கு போகலனாலும் ஒரு சின்ன அந்த குட்டி லெட்ஸ் சே மோர் லைக் ஒரு பிட் நோட்டீசஸ் மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு அதை வந்து அந்த யார் நியூஸ் பேப்பர் போடுறாங்களோ அவங்க கிட்ட பேசிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா எந்தெந்த வீட்டில் நியூஸ் பேப்பர் போடுறாங்களோ ரொம்ப ஈஸியாக இந்த பிட் நோட்டீஸையும் சேர்த்து போட்டுருவாங்க. இது வந்து சிம்பிளாக இருக்கலாம் கேட்குறதுக்கு, ஒரு அப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறையா பேர் பண்ணுறாங்க. அண்ட் மார்க்கெட்டிங்க்கு இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஒரு சர்வீஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் இது எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பிஸ்னஸஸ்க்கு டேரெக்டாக ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சால் போதும், அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீட் இருக்கும், அவங்க தேடுவாங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது, போர்ட்ஸ். அதாவது நம்ம போர்ட்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கே ஒரு ப்ராப்பர் இடம் பொறுத்து நீங்கள் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ அப்படி போஸ்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டில் வந்து போகிறவங்க அந்த எங்கெங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஃப்ளோ அதிகமாக இருக்கோ ஆடியன்ஸ் வந்து அது அதிகமாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு யாருக்கு நீட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக அவங்கள கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது ஆட்ஸ் ஆன் ஆட்டோ. ஆட்டோவில் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணும்போது பஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஆட்டோ எங்கெங்கெல்லாம் போதோ எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல பிராண்ட் அவேர்னஸ் வந்து இருக்கும். இதில் எது நீங்கள் பண்ணாலும் ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, என்ன மெசேஜ் அங்கே இருக்குன்றத மறக்காமல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தே ஆகணும். இப்போ ஆஃப்லைன் விட்டுட்டு ஆன்லைன் போகலாமா? இப்போ நம்ம ஆஃப்லைனில் என்ன பண்ணோம், எங்கெங்கே டிராஃபிக் இருக்கோ அங்கங்கே நம்மளோட பிராண்ட் பற்றி நிறையா பேர் பார்க்குற மாதிரி பண்ணோம். அதே மாதிரி அந்த மெசேஜ் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணோம், கரெக்டாக? ஆன்லைன்லேயும் இதே தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணுறோம். பட் சோஷியல் மீடியாவில் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் ஆல்ரெடி இருக்கிற ஒரு இடத்துல எதர் உங்களோட பிராண்ட் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ என்கிட்ட ஒரு 30,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். அண்ட் நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னோட பிஸ்னஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சர்டன் சார்ஜஸில் நாங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஓகே என்னென்ன பேசலாம் என்ன பார்க்கலான்னு பார்த்துட்டு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ், இவங்க இந்த கம்பெனி தான் வச்சுருக்காங்க, சர்வீசஸ் வேணா இவங்க கிட்ட போங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு டேரெக்டாக போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இப்படி பண்ண வேண்டாம், நானே பேசணும்,
என்னோட கண்டென்ட் ஒழுங்காக ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு எனி சோஷியல் மீடியா அந்த அல்காரிதம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து ஆர்கானிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, பட் என்னால் வந்து நிறைய ரீச் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். ஆட் ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டை இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு இந்த ஆட் வந்து எடுத்துகிட்டு போகுது. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல உங்களால் இன்னும் பெட்டரா ஓகே ஸோ உங்களோட ஆடை யார் யாருக்கெல்லாம் ரீச் பண்ணணுமோ எக்ஸாக்டாக அந்த டெமோகிராஃபி பொறுத்து எக்ஸாக்டாக இந்த ஏஜ் குரூப் இவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட் ஆடியன்ஸும் உங்களால் ரீச் பண்ண முடியுது. இப்படி பண்ணுறதுனால உங்களால் சீக்கிரமாக சேல்ஸும் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. இப்போது சரி சோஷியல் மீடியா ஓகே நான் எல்லாமே பண்ணிட்டேன், தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து ஆன்லைனில் நம்ம வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணுறோம். இப்போ வெப்சைட் வந்து கண்டிப்பாக நெசசரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நெசசரின்னு கண்டிப்பாக கிடையாது. பட் இன்ஸ்டெட் உங்களுக்கு வந்து என்னோட ஓன் வெப்சைட்டில் எனக்கு சேல் பண்ணணும், சேல் த்ரூ வெப்சைட் நான் வந்து ஆட் ரன் பண்ண போகிறோம், ஆர் யாருக்காவது காட்டணும்னா எனக்குன்னு ஒரு சைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன? யாராவது வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் போட்டு கூகுள் பண்ணுறாங்க, உங்கள் வெப்சைட் முதல்ல வருமா? டெஃபினட்டாக வராது. ஏன்னா இப்போ தான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. உங்கள் பிராண்ட் நேம் போட்டால் வருமே தவிர உங்கள் ப்ராடக்ட் நேம் மட்டும் போட்டால் வராது. ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் போட்டால் வர்றதுக்காக தான் நீங்கள் உங்களோட சைட்டை சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க. அதாவது உங்களோட என்டையர் சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வெப்சைட்டில் கரெக்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் கரெக்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது அவங்க அந்த கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட் மேலே வருது. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக உங்களால் யாராவது உங்கள் ப்ராடக்ட் தேடும்போது உங்கள் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு சேல்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ சரி எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா 6 மாதம் ஆகுமே, அட்லீஸ்ட் 3 மாதமாச்சும் ஆகுமே, ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போவே எனக்கு ரேங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணுறோம். கூகுள் ஆட் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த கீவேர்டுக்கு மட்டும் எப்பப்போல்லாம் நீங்கள் பே பண்ணீங்கன்னா அப்போல்லாம் உங்கள் வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும். ஸோ இந்த வகையில் யாரெல்லாம் உங்களோட கீவேர்ட் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களாம் டேரெக்டாக உங்களோட ஆட் பார்த்துட்டு அதில் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்ககிட்ட வாங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி ஆன்லைனில் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம 2 விஷயம் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம எப்படி போயிருக்கிறது, செகண்ட் அந்த ஆடியன்ஸ் தேடும்போது நம்ம ப்ரொஃபைல் மேலே எப்படி வருது, அண்ட் அதிலிருந்து நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிவிட்டு சேல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாட்டம் லைன் மிஸ் பண்ணிடாதீங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட போகணும், கஸ்டமர்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், அந்த ட்ரஸ்ட்னால அவங்க உங்ககிட்ட வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் என்ன பண்ணலாம், ஆஃப்லைனில் என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு சரியா ஐடியாஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க, எஸ்பெஷலி இதை டீப்பாக கற்றுக்க தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்ம எவ்ரி சிங்கிள் டே கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்படி க்ரோ ஆகலாம், இது இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் போய்ட்டு தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை உங்கள் பிஸ்னஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். எனி டைம் உங்களோட டிஎம்ஸ் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் லைவ்ல பார்க்குறேன். Signing off for now, Saranya Narayanamurthy.